ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்று நமக்கு வீக்லி டாஸ்க் ராஜாராணியை, அந்த டாஸ்கில் எல்லோரும் நல்ல தமிழ், சுத்தமான தமிழ் பேசிக்கொண்ட ஒரு காரணத்தினால் நானும் இதை சுத்த தமிழ் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்துவிட்டது. அந்த ப்ரொமோ 3யில் பயங்கரமான சண்டை வெடித்து விட்டது. அதில் சாச்சனா டென்ஷன் ஆகி, ஐயோ டென்ஷன் வந்துடுச்சு, சாச்சனா அவர்கள் கோபமுற்று பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிருக்காங்க. காரணம், என்னால் மன்னிச்சிருங்க, என்னால் வந்துட்டு பேச முடியல. அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னங்க எனக்கு கலாய்க்கிறீங்க, இப்போ கலாய்க்கலன்னு ஒரே டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா டைலாக் மறந்துட்டியா அப்படி நம்ம இருந்துச்சு. என்னென்னா, செங்கோலை குச்சி என்று சொல்லிவிட்டார்கள், அதற்காக தீபக் வந்து கலாய்க்கிறார். ஒரு குச்சி என்று செங்கோலை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வெக்கமால அந்த மாதிரி கலாய்ச்சி விட்டார். சௌந்தர்யா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒருவேளை சௌந்தர்யா தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சௌந்தர்யா டென்ஷன் ஆகி பாருங்க, ஏதோ அந்த செங்கோலுக்கு குச்சின்னு சொல்லிட்டாங்க, தெரியாமல் சொல்லிட்டாங்க, அதுக்கு இது மாதிரிலாம் கலாய்க்காதீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கு என்ன காரணம் வேண்டுமெல்லாம் சொல்லலாம், அதற்கு நான் கவலைப்பட போவதில்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறார். இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்துட்டாங்க உள்ள. ஏன்னா அவங்க கேப்டனாகவும் இருப்பாங்க, இதுக்கு படைத்தளபதியாகவும் இருக்கணும் இல்லையா. அவங்க வந்துட்டு இந்த நாட்டின் அமைதியை சீர்குலைப்பதற்காகவே சில அந்நிய சக்திகள் விளையாடுகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு டைலாக் வர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அதை ஒரு சாக்கா வச்சு நல்ல ராணி, நல்ல மக்கள், நல்ல மந்திரி, வெக்கம் ஐயோ அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாச்சரா வந்து இப்போது நீங்கள் கலாய்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் போகுது. ஸோ சண்டை பயங்கரமான சண்டை போகுது. ஆனால் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய அந்த கேரக்டரை வந்துட்டு உள்வாங்கி நடிக்கிறாங்க. அது உண்மையிலே வந்துட்டு பாராட்டக்கூடிய விஷயம். நான் இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டம்மியாக இருக்கிறது வந்துட்டு இந்த தர்ஷிகாவும் விஷாலும் தான் ரொம்ப மோசமாக மொக்கையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார். அதாவது நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து போடுவோம். என்னென்னா களிமண். அந்த களிமண்ணை வச்சு ஒரு உருவத்தை கொடுத்து அதை வந்துட்டு நம்ம வந்து சாமியாக வணங்கி போடுறோம். ஆனால் அதை வந்து சாமி தான், அது வந்து வேறு விஷயம், அதை நான் இது பண்ண வரல. அது சாமி சரிங்களா. அதாவது பிடிச்சி வச்ச பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க பற்றி, அதுக்காக சொல்லுவாங்க. அப்படியே இருக்கார், இப்படியே பார்க்குறார் மனுஷன். என்னையா ஏதாவது பண்ணுங்கயா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு டாஸ்க் வந்து வருது, அந்த களிமண் டாஸ்க்கு. நம்ம அந்த ப்ரொமோவிலே காமிச்சிருப்பாங்க, ஓடி போய் தான் களிமண் எடுப்பாங்க. அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா களிமண் அங்கே இருக்கும். அந்த களிமண்ணில் அதிகப்படியாக எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய சிற்பங்களை செய்யணும், கலைநயத்தோடு செய்யணும், அழகாக செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. அதில் வந்துட்டு நம்மளால் கை தூக்கினாப்பல, பரவாயில்லப்பா, முத்துக்குமரை உட்கார வச்சுட்டு இவங்க 4 பேரும் போகிறாங்க. அது ஏன்னா இந்த பக்கம் 5 பிரஜைகள் இருக்காங்க நம்ம ஆண்கள் நாட்டில், அந்த பக்கம் வந்துட்டு 4 பிரஜைகள் தான் இருக்காங்க. பிக் பாஸை கேட்கும்போது அது உங்களோட இஷ்டம்ட்டாங்க. அப்புறம் இவங்களாம் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க. நம்ம மகாராஜா ராணோ அவர் வந்துட்டு ஓகே அதுவும் கரெக்ட் தான், 4 பேர் இது அப்படின்போது இவர் என்ன டப்புக்குன்னு கையாறிக்கிட்டார். யார்? நம்மளுடைய அவர் பேர் என்னமோ சொல்லுவோம், ஒண்டி புள்ளியை என்னமோ ஒரு பேர் வச்சுருக்காங்க நம்ம ரஞ்சித் சார். கையாறிக்கிட்டு நீங்கள் போங்க பாயிண்ட் ஓட்டு இந்த சொல்லுவாங்க இப்போ ரஜினி முருகன்ல, பாயிண்ட் எப்பயா பேசுவேன், பாயிண்ட் ஓட்டும் பாயிண்ட் வந்து 3 மாதம் ஆச்சியா, இன்னும் நீ பேசாமல் இருக்கேன்ற மாதிரி எல்லாத்துலேயும் கையை தூக்குறது. அப்புறம் யாரோ வந்தால் நான் விட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுறது. அப்புறம் அங்கே வந்து சொல்லுவார், நான் விட்டு கொடுத்துட்டேன் சார், நான் விட்டு கொடுத்தனா தான் அவங்க பண்ணாங்க, இல்லைனா நான் பண்ண மாட்டேன். ஐயோ செம்ம காண்டாக இருக்குங்க இந்த. ஆனால் வந்துட்டு இவங்களால் என்ன ஆகுதுன்னா, அங்கே நல்லா எஃபர்ட் போட்டு நம்ம இந்த டாஸ்க்கை வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு இது வந்துடும், அது கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, இது எப்படியோ இங்கே வந்து பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாச்சலா மேலே செம்ம காண்டில் இருக்கிறதுனால சாச்சலாவுக்கு இதுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்துட்டு இப்போ அன்அஃபிஷியல் வெட்டிங்ஸ் நான் போட்டேன், அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க சாச்சலாம். இவங்க வெளியே அனுப்புறதுக்காக தான் இப்போ வந்து ராணி கிட்ட கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி வெளியே அனுப்புகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுட அப்படின்னு உங்களுக்காக சூடாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா சூடாக வரும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதமாக இருக்குன்றதுக்காக. நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறது வரை பாய் நண்பர்களே.